ஏண்டா ஒரு சேவிங் கடை வச்சுக்கணும், ஒரு இளவரசிக்கான சேவிங் கடை வச்சு அவன் பயங்கரமா சம்பாதிக்கிறான். சேவிங் இல்லையா? ஏய் இந்த மாப்பிள்ளைக்கு கொஞ்சம் கூட வந்து கத்தில வெட்டுறது கிடையாது. மம்முட்டி தகுடாட்ட தடையில வச்சு அப்படியே அழிச்சு குடிச்சாங்க. மொத்தமே அண்டை வெட்டுறாங்க, வெட்டி போகுது. சரிமா? 10 வருஷம் தான் 500 ரூபாய் கேட்கறோம். இந்த புகைப்படம் எங்களுக்கு பிடிக்கல, இந்த வருமாங்க வேண்டாம். ஏண்டா பார்ப்பதற்கு இவ்வளவு டிப்டாப்பா இருக்காரு. ஆமா, என்ன இன்ஜினியர் வேலை செய்யறதா? எல்லாம் பிடிக்கிற மாதிரி மியூசி பத்தி அவனுக்கு இருக்குதா? குற்றாலத்துல உப்பு கடை வச்சுக்கிறேன். புத்தாலத்துல உப்பு கடை. ஏண்டா ஒரு உப்பு விற்கிறவங்க எனக்கு வருமானம் வரணும். அவன் போய் கேட்டு பாரு அந்த ஊர்ல. குற்றாலம் நாம பெரிய எங்க ஊர்ல டாங்க அப்படின்றாங்க. ஆமா, அந்த மாப்பிள்ளை பிடிக்கல இருக்கு, வேண்டாம். அது அந்த பாப்பா முதல் வேண்டாம். டேய் நல்ல போட்டோவா காட்டு. ஏண்டா நல்லாதான் இருக்கேன். எந்த ஊரு பேர் லக்னா. பட்னான்னு சொல்லல, பாட்னான்னு சொல்ல ஒரு ஊர் இருக்கு. லக்னாவுல வந்து ஆயில் சர்வீஸ் பண்றேன். அப்படியா? ஓ எனக்கு எந்த மிஷின் எல்லாரும் போய் ஆகணும். எதுக்கு? மாப்பிள்ள மொத்தம் ஆயில் சர்வீஸ் பண்ணலாமா? ஆயில் சர்வீஸ் பண்ண போய் நான் மருமகனை கடவுளெல்லாம் வந்து கப்பல்ல ஆயில் ஏற்றுமானா சாதாரண ஆள் கிடையாது. அப்படி போன 6 மாசம் வந்து 6 மாசம். இது வரைக்கும் நீ காட்டின போட்டோ ஒண்ணு கூட எனக்கு பிடிக்கல. காட்டு சேவர் போட்டோ வச்சிருக்க மாட்டாதுன்னா அவ்வளவு பெருசா இருக்கு. அவர் நம்ம கடைக்கு திருவண்ணாமலை தாங்கிறாரு. அப்படியா? பரவாயில்ல, பக்கம் தான்டா போறோம். திருவண்ணாமலை பட்டு போயிட்டு வந்துடலாம். ஆமா, சரி. திருவண்ணாமலை கலெக்டர் ஆஃபீஸ் கலெக்டர் பக்கத்துல இருக்காரு, வேற எவ்வளவு இருக்காரு? இல்ல, இவர் வந்து 3 சக்கரம் வண்டி ஓட்டுறாரு. ஏண்டா ஒரு வண்டியெல்லாம் 2 சக்கரம் தான் ஓட்டுவாங்க. ஆமா, இதெல்லாம் 8 சக்கரம் ஓட்டுறாங்க. ஒரு 3 சக்கரம் அப்படியே வீழ்ச்சி வச்சுக்குவாரு. ஒன்னா பண்டாடி தூக்கி பக்கத்துல வச்சுன்னு போயினே இருப்பாரு. ஏண்டா அவர் கேட்டா அவர் இளவரசன் இருக்காரு. பேர் வச்சுக்கிறாங்கடா இளவரசனு. ராஜா மகன் இல்ல, ராஜா மகனுக்கு தான் இளவரசன். இளவரசன் அவனுக்கு. போய் கேட்டா அவன் இளவரசன் தான் பார்த்தா அப்படி சொல்லிட்டு போறான். அப்பாவுக்கு நடக்கிற பணியார் மட்டும் உட்கார வச்சுருக்கோம். போட்டோ ஒண்ணு கூட பிடிக்கல. கொண்டு வந்த புகைப்படம் ஒண்ணு கூட பிடிக்கல. என் மகன் நான் அழுத்தமாக வந்து தமிழ் அவர் மக்களை அறிந்து வந்து நாராயணி அம்மன் சடைநாடி வருவதங்க